மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஸோ இது அந்த சிங்கத்துக்கும் நரிக்கும் நடக்கிற மீட்டிங்கு. இதில் 2 பேருக்குமே ஒரு ஈகோ கிளாஷ்ன்றது ஆரம்பத்துலேருந்து ஒன்று ஓடிட்டு இருக்கு. இப்போ சிங்கம் அந்த காலை எடுத்ததுன்னா இட்ஸ் அ வெரி டேஞ்சர். கதைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பட் அந்த காலை எடுத்துரும், அந்த ஆப்ஷனை, சாய்ஸு. ஸோ இப்போ சீனோட எண்டில் அந்த கோல் என்ன அப்படின்னா, அந்த கேரக்டருக்கு இந்த மீட்டிங்கில் இருந்து ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது நீ இவ்வளோதான் எனக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஸோ யூஸ்வலாக ஃபைட்டு வைப்பாங்க, அதுதான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் தாட்டாக வந்தோடனே இந்த மோதிரத்துக்கு என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் தாட்டாக இவங்க 2 பேரும் இருந்தால் பேசாமல் ஒன்று அடிச்சுக்கலாம், இல்லை அவன் ஆள் அனுப்புவான், ஹீரோ இறங்கி ஒரு சண்டை வைக்கலாம். இது ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது எனக்கு. ஆனால் அதை தாண்டி கேரக்டராக முடிவு எடுக்கணும் அப்படின்னும் போது பேசாமல் ஒன்று பண்ணலாம். சிங்கத்தையும் நிறைய ஸ்ட்ரைட்டாக மீட் பண்ண விட்டுட்டு சிங்கத்துக்கு அதாவது நரிக்கே ப்ரூவ் பண்ணிடுவோம் நீ எனக்கு ஒர்த்தே கிடையாதுன்னு. நரிக்கே அவமானம் ஆயிடணும், என்னடா இப்படி பண்ணிட்டு போயிட்டான், எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொன்னால் இது இன்னும் அது இம்பாக்ட் கொடுத்து எனக்கு அடுத்த ப்ரீ கிளைமேக்ஸுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குது. ஸோ இந்த கேரக்டர் இந்த வன்மத்தை வச்சுக்குதுன்றது. ஸோ இந்த சீனுக்கான இதுதான் நான் சொல்ல வரேன். இதில் ஒரு வாண்ட் என்ன காஸ்ட் என்ன அப்படின்றது அந்த ஒரு சீனுக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த சீனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இதில் சில ஷார்ட்ஸ் நான் சீன் எக்ஸிக்யூஷனை அடுத்த சொல்கிறேன், பிகாஸ் அதுவும் இந்த டாப்பிக்கில் இருந்தது இன்னைக்கு கொடுத்ததில். ஸோ இந்த சீனை நான் எழுதிட்டேன். இப்போ இது டைலாகாக நான் இந்த மாதிரி நரியும் சிங்கமும் மீட் பண்ணிக்க போகுது. சிங்கம் தான் பவரை காட்ட போகுது, ஆனால் வேற மாதிரி காட்டணும், அடிக்கக்கூடாது, வேற மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போயிடணுன்னே எனக்கு இந்த சீன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு போகிறோம் இதில். ஸோ அப்போ என்னென்னா அந்த கிளி சீனு தான் இது பேரே நாங்கள் கிளி சீன் தான் ஸ்பாட்டில் கூப்பிட்டுக்கிட்டு இருப்போம். இந்த கிளி சீனை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் என்னன்னா, அதான் ஷார்ட் பை ஷார்ட்டாக இப்போ எப்படின்னா அடுத்த பாயிண்ட் என்ன வரும்னா, ஒரு சீனை எழுதிட்டோம், நான் சீன் மட்டுமே நான் பேசிடுறேன் இன்னைக்கு, அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்கிரிப்டை பேச நிறைய பேர் வருவாங்க இனிமேல். ஸோ சீனை நம்ம எழுதிட்டோம், அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா இதுதான் இருக்குன்னா ஆடியன்ஸ் உங்கள் சீனை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டே ஆக மாட்டாங்க. ஸோ அப்போ என்னென்னா ஒரு ஷாட்டுக்கு அடுத்த ஷாட்டு ஒன்றா ரிவீல் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கதைக்குள்ளே அவங்களே அறியாமல் எங்கேஜ் ஆவாங்க. அப்போ தான் அதாவது எப்படின்னா, ஒரு ஷாட் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், அடுத்த ஷாட் வேற ஒரு புது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்லோவாக we will try to engage the audience into the scene. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ இதுதான் சீனு, இப்போ கான்ஃப்ளிக்ட் என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனோட கான்ஃப்ளிக்டை சொல்லிட்டு இதுக்கு அந்த கேரக்டரோட வாண்ட்டை சொல்லி அதுக்கு கான்ஃப்ளிக்டிங் கொண்டு இதுக்கு என்ன காஸ்ட் எடுக்க போகுது, என்ன சாய்ஸ் எடுக்க போகுதுன்னு முடிக்க போகிறோன்னு. ஸோ ஒரு ஷார்ட்டான்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போது இது எக்ஸிக்யூஷனில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கம், அது ஆதி, ஆக்சுவலாக படத்தில் இந்த கேரக்டர் பேர் ஆதி. லைட்டாக ஆஃப் பண்ணிக்கலாமா கொஞ்சம்? நோ ப்ராப்ளம். யா அது போதும், ஓகே. ஸோ இது ஆதின்னு ஒரு கேரக்டர். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்குது. இப்போ நான் ஷார்ட் வைஸாக எடுத்தோடனே ஒரு எஸ்டாப்ளிஷ் வைக்கலாம். ஆனால் இப்போ என்னென்னா இந்த கேரக்டர் ஹீரோ கேரக்டர், அதாவது முயல் இதுவும் ஒரு டீம் அப் ஆகிற மொமெண்ட். இது நான் ஒரு இடத்துல மீட்டிங், நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுது. அடுத்தது தான் ஆடியன்ஸுக்கு ஏன் பிஸியாக இருக்கான்னு இவ்வளோ இம்பார்ட்டண்டான டைட்டில் அவன் சொல்கிறான் அப்படின்னா, த நெக்ஸ்ட் சீன் தான் தெரிய வருது, இட் இஸ் he is with this character. the next shot ரிவீல் ஆகுது. ஸோ இது சூரமப்பில் இருக்குது ஆக்சுவலாக. அதுலேயும் ஆக்சுவலாக இன்டர்வியூலேயும் அந்த இதில் சூரமப்பில் தான் ஒரு பாயிண்ட் நடந்திருக்கும். அதனால தான் இது எப்போவுமே இட்ஸ் மேனரிசம் மாதிரி இது. ஸோ இப்போ இங்கே இந்த மாதிரி ஒன்று வைக்கணும். ஸோ அடுத்த கேரக்டர் யாரை நம்பியும் இல்லை, நான் அந்த மீட்டிங்க்கு என்ன நம்பி தான் வந்திருக்கேன். இதுதான் இந்த படத்தை, இதோட டீம். இது ஒரு காட்ஃபாதர் படத்தோட இன்ஸ்பிரேஷனாக தான் நான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன் இந்த சீனை. ஸோ இது இண்டிபெண்டன்ஸ் சீனாக இப்படி வச்சுக்கோங்க இதை. ஸோ இதுக்கப்புறம் அந்த கேரக்டர் இதுகிட்ட ஆன்சர் டிபெண்ட் பண்ணி உட்கார்ந்துருக்குன்றதுனால இந்த கேரக்டரோட சஜஷனில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்னா, சீன் எழுதுனதுக்கு அப்புறமேலு ஒரு கேரக்டரோட அணுகுமுறையை நீங்கள் அடுத்தது எடுக்கணும். எந்த கேரக்டருக்கு என்ன, யாருக்கிட்ட இருந்து என்ன வேணும்னு தெரிஞ்சிருச்சு, யார் கொடுக்க போகிறா யார் தடுக்க போகிறான்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்களுக்கு நடுவில் இருக்க கான்ஃப்ளிக்ட்டை நீங்கள் சீனாக எழுதிட்டீங்க. ஆனால் அந்த சீனை பார்க்கும்போது அந்த ஃபீல் வருதா அப்படின்றதுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த சீனில். ஸோ எந்த கேரக்டர் பவர்ஃபுல்லாக காட்டி கடைசியில் பவர்லெஸ் ஆக்குறோம், இல்லை ஆரம்பத்துலேருந்தே பவராக இருக்கிற கேரக்டர் பவராக தான் இருக்கும்னு. ஏன்னா இப்போ ஆதிக்கு ஆப்போசிட் சிங்கத்துக்கு சஜஷன் ஷார்ட்டே இருக்காது, எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஷார்ட்டாக இருக்கும். ஐ மீன் சோலோ ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது யாரையும் நம்பி இந்த மீட்டிங்க்கு வரவே இல்லை. நீ இல்லைனாலும் போ, நான் டிராகனை பார்ப்பேன்ட்டு தான் போகுது அந்த கேரக்டர், நீ கிளம்பு அப்படின்றதுல. ஸோ அவருக்கு சஜஷனே நான் வைக்கல.
ஸோ இந்த சைடு வைக்கும்போது இவருக்கு ஏன்னா அந்த புறா கறி வேணும்னு சொல்லி டிராகன் இவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கு அந்த ஃப்ளைட்டை. ஸோ இந்த புறா கறி வேணும்னா இதால மட்டும்தான் இந்தியாவிலே வாங்க முடியுன்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. ஸோ இந்த கேரக்டர் இதை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஸோ இதனால தான் இவருக்கு வந்து நிறைய ஓடிஎஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் அவர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால. ஸோ வி ஆர் ஜஸ்ட் எஸ்டாப்ளிஷிங். இது வந்து என்னன்னா யூஸ்வலாக ஒரு சீன் எடுக்கும் போது நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க, ஓடிஎஸ் இங்கே எடுத்துட்டீங்க, அதாவது க்ளோஸ் எடுத்துட்டீங்க, அவங்க டைனமிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க, உங்கள் சீன் வந்து முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. ஆல்வேஸ் டேக் இன்சூரன்ஸ் ஷாட். ஒரு இன்சூரன்ஸ் ஷாட் வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு எடிட்டிங் டேபிளில் யூ நெவர் நோ அந்த சீனோட லென்த்தை உங்களுக்கு கம்மி பண்ணுற ஃபோர்ஸ் நடக்கலாம், இல்லை ஒரு லேக் அடிக்கலாம், இல்லை இந்த சீனை வந்து வேற மாதிரி எனக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது அப்படின்னு அந்த இடத்துல திடீர்னு உங்கள் ரைட்டர் நாலேஜ் அங்கே வந்து அப்ளை ஆகலாம். ஆனால் நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, ஒரு டேபிளில் வந்து ஒன்று வச்சிட்டீங்க, இதை என்னால் மாற்றவே முடியலன்னு ஒன்று இருக்கவே கூடாது. அதனால எப்போவுமே ஒரு இன்சூரன்ஸ் ஷாட் ஒன்று எடுத்துக்கணும். என்னன்னா எனி ஆப்ஜெக்டோ, எனி க்ளோஸ்அப்போ, எனி திங், ஒரு இன்சூரன்ஸ் ஷாட் உங்களுக்கு ஒன்று இல்லை வேற ஆங்கிள் இருந்தோ ஏதோ ஒரு இதில் வந்து ஒன்று புதுசாக ஒரு ஷாட் வந்து நீங்கள் சும்மா கம்போஸ் பண்ணிக்கோங்க. இட் இஸ் நாட் டைம் வேஸ்ட். ஒரு ஷாட்டோ 2 ஷாட்டோ ஒரு இன்சூரன்ஸ் ஷாட் எப்போவும் எனக்கு கேட்டால் ஈச் ஷாட்டுக்கு இன்சூரன்ஸ் ஷாட் இருந்தால் பெட்டர்னு தோணுது. அதுக்கான ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட இப்போ அவ்வளோவா இருக்காது. ஏன்னா டபுள் கேம் வச்சு பண்ணுறதுன்றது வந்து எல்லாருக்குமே அந்த ஃபெசிலிட்டி வராது. ஏன்னா பட்ஜெட்டில் சில டைம் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம. ஸோ அதுக்கு டபுள் கேமரா எல்லா நாளும் வச்சுக்க முடியாது. ஸோ டபுள் கேம் இல்லாத டயத்தில் ஒரு சீனை நம்ம போகிறோம், ஒரு நாள் ஷூட் போகிறோம் இந்த சீன்னா, அஃப்கோர்ஸ் இந்த சீனுக்கு ஒரு 4 to 5 இன்சூரன்ஸ் ஷாட்ஸ் நீங்கள் வச்சுக்கிறது வந்து நாளைக்கு உங்கள் டேபிளில் வந்தால் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்பாக இருக்கும். இன்னும் இந்த சீனை பேசிங் பண்ணலாம், இல்லை இந்த சீனை வேற மாதிரி மாற்றலாம். அதுக்காக தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இது நான் சொல்கிறேன், இந்த கேரக்டர் வந்து இதை டிபெண்ட் பண்ணியிருக்கனால நான் ஓடிஎஸ் இங்கே வைக்கிற மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரும், இது ஆதிக்கு, இவனுக்கு சஜஷனே வராது. ஸோ இவருக்கு மட்டும்தான் ஓடிஎஸ்ல வரும், அவருக்கு இண்டிபெண்ட்டாக வைக்கிற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் இன்டைரக்ட்லி வி ஆர் ஷோயிங். உங்களுக்கு இந்த கதை இந்த படமே தெரியலனாலும் இந்த சீனை நீங்கள் புதுசாக இங்கே தான் பார்த்தீங்கன்னா கூட இதில் யார் 2 பேரில் பவர்ஃபுல்ன்றது உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா இந்த கேரக்டர் இண்டிவிஜுவலாகவே ஆடியன்ஸ் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு. ஸோ தட் இஸ் ஹவ் நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் டிவிஷனை வந்து பிரிச்சிருவோம் நம்ம இந்த பவர் டைனமிக்ஸை. இதெல்லாம் இன்சூரன்ஸ் ஷாட். அந்த அவர் முறைக்கிறதெல்லாம் எனக்கு இன்சூரன்ஸ் ஷாட். எனக்கு இது வந்து நான் இன்சூரன்ஸ் ஷாட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து முன்னாடி அவர் பேசிட்டே வரத்துக்கு மட்டும்தான் இருந்தது. இது அப்படியே வைக்கும்போது கேமரா ஆங்கிளில் சரி நீங்கள் சும்மா அப்படியே நில்லுங்க, ஏதாவது 2-3 டைலாக் சொல்கிறேன், ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருங்கன்னு. இட் ஹெல்ப் மீ டு பேஸ் அப் த சீன் ஆக்சுவலாக எடிட்டிங் டேபிளில். இப்போ இந்த கேரக்டருக்கு வந்து இப்போ ஈகோ ஹர்ட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் இண்டிபெண்ட்டாக இல்லை அந்த கேரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் இண்டிபெண்ட் ஆகிடும். ஏன்னா அதுக்கு ஒரு ஈகோ ஹர்ட் ஆகிடுச்சு. இனிமே நான் உன்னை நம்பி இருக்கேன்னு நான் என்னையும் நினைக்காதுன்றதுனால தான் இப்போ இதுக்கு ஒரு பவர் டைனமிக் இந்த சீனில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது நீ பாஸுக்கு வந்து பாஸை பார்க்க வேணாம், அதனால எனக்கு புறாக்கறி வேணாம், நீ வேணா சொல்லுப்பா, ஆனால் எனக்கு அந்த டிராகன் ஒரு ஆர்டரை கொடுத்துருக்கு, நீ வேணான்னாலும் எனக்கு வேணும், ஆனால் என் கெத்தை விட்டுட்டு நான் இறங்க மாட்டேன்றதுக்கு சொல்கிற டைலாக்கு இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஈக்குவலி ஈவில் டு தட் கேரக்டர். ஏன்னா 2 பேருமே இதில் வில்ல, அதுதான் படத்தில். இது அவர் ஹீரோ கிடையாது, அவரும் வில்லன் தான். அந்த படத்தோட வில்லன் அவர் தான், மெயின் வில்லன். அவருக்கு வில்லன் இவர். இது 1-on-1. இப்போ 3 ஷாட் இருக்காது. இப்போ இவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. ஸோ என்னன்னா இப்போ இந்த கேமரா ஆங்கிள் எல்லாமே இதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகிடும் அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி. ஏன்னா இதான் ஒரு சீனை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தவங்களோட நீங்கள் சொல்கிற மாதிரியே இப்போ இந்த சீனை நான் அந்த சிங்கத்தோட சீனை நிறைய மீட் பண்ணுற சீனை உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் படம் பார்க்கும்போது நிறைய டைம் வந்து அந்த சீன் அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகாது.
அந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வரும். அடுத்தது இது எதுக்குன்னா, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் அடுத்து எடுக்க போகிறீங்கனாலும் அதுலேயே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா தானே யோசித்தேன், நல்லா தானே இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஏன் அந்த ஃபீல் வரல அப்படின்றது ஒன்று உங்களுக்கு மேபி வரலாம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பவர் டைனமிக்ஸ் பிட்வீன் த கேரக்டர் தான். நீங்கள் எடுக்கிற ஷார்ட் செலெக்ஷனை, அந்த பவர் டைனமிக்ஸ், அந்த கதைக்குள்ளே நீங்கள் அந்த சீனுக்குள்ளே, அந்த ஷார்ட் ஃபிலிம்குள்ளே நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரீங்க, அந்த ஃபீச்சர் ஃபிலிம்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு வரீங்கன்னு, அதுக்கு தான் ஐ எம் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு சீன்ஸ் ரேதர் தேன் ஸ்கிரிப்ட். ஏன்னா சீன் தான் உங்கள் படத்தை ஞாபகமாக ஃப்யூச்சரில் வச்சுக்கும். தேட்டரை விட்டு நான் வெளியில் வந்துட்டு ஒரு 10 சீன் எனக்கு நல்லா இருக்குன்னா அந்த படம் ஹிட்டு தான். 10 சீன் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த படத்தில் செம்மன்னா, 15க்கு மேலே இருந்தால் உங்கள் படம் பிளாக் பஸ்டர். இதுதான் கான்செப்டாக இருக்குது இங்கே, சீரியஸ்லி. ஆனால் இது வந்து யாருமே இங்கே இந்த சீனுக்கான மெனக்கடல் தான் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. ஏன்னா சரி, சீனை வந்து துண்டு துண்டாக 15 சீன் வச்சா போதுமானா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன் வாண்ட் காஸ்ட்னு ஒரு ஃபார்முலா நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த கதையும் வெளியே போகாது, அந்த சீனும் அந்த ஸ்க்ரீன் பிளே விட்டு வெளியே போகாது இப்போ. ஸோ இப்போ எனக்கு அந்த சீன் ஒரு 10 சீன் நல்ல சீன் கிடச்சிருச்சு, ஆனால் அந்த வாண்ட் காஸ்ட்னும் எனக்கு அடுத்த சீக்வன்ஸும் கிடச்சிருச்சு. அப்போ என்னால் ஒரு நல்ல கதையை, அதாவது நாட் த பெஸ்ட் அட்லீஸ்ட், ஆனால் பார்க்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக அந்த படத்தை கொடுத்துட முடியும், இந்த கதையை கொடுத்துட முடியும்னு நமக்கு நம்பிக்கை வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு தான் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சீனை எழுதி நீங்கள் பழகுனீங்கன்னா, ஒரு 3 மினிட் ஷார்ட் ஃபிலிமு, ஒரு 6 மினிட் ஷார்ட் ஃபிலிமு, இதெல்லாம் எழுதும் போது இல்லை ஒரு சீன் மட்டும் எடுங்க. அந்த ஒரு சீனை நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து எண்டில் வந்து ஒரு பஞ்சாக நீங்கள் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜியை வச்சு முடிக்கிறீங்க, அந்த மாதிரியெல்லாம் வச்சிங்கன்னா தே வில் ஸ்டார்ட் லைக்கிங் இட். அதுதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய இடம்ன்ற. சீனுக்குள்ளே, நாட் வித் த ஸ்கிரிப்ட், நாட் வித் த ஸ்டோரி. நீங்கள் எனி ஸ்டோரி எடுத்துக்கலாம், நமக்கு பிரச்சனையே கிடையாது. பழைய படத்தோட ஸ்கிரிப்டு நீங்கள் ஓப்பனாக நான் சொல்கிறேன், வெளியில் வேறு எத்தனையோ ஒரு பழைய படத்தை எடுத்துக்கலாம், நம்ம பார்த்த படத்தை, அதை ஆனால் புதுசான ஒரு ஸ்க்ரீன் பிளேலையும் புது சீன்லேயும் நம்மளால் கொடுக்க முடியுன்றது தான். அதனால நமக்கு ஐடியா பஞ்சம் இங்கே கிடையாது. த வே வி நரேட் த சீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த சீன், அதுக்கு தான் நான் சீனை வந்து ஒரு ப்ரைமரியாக இன்றைக்கி டாப்பிக்காக நான் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே எழுதுவோம், நம்ம கடகடன்னு எழுதிடுவோம். ஸோ நீங்களும் எனக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று, இல்லை உங்களுக்கு ஒரு இப்போல்லாம் ஐஃபோன் வந்துருச்சு, எப்படி எடுக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டீம் இருந்ததுன்னா, யூ ரைட் 1 or 2 சீன்ஸ் வித் த பர்பஸ். அந்த சீனை வந்து டைனமிக்காக பயங்கரமாக, அதாவது ஒரு சீனை உங்களுக்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துர்லான்ற, அது ஒரு படமாகவே நாளைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த சீனோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப டென்ஸாக வைங்க, அது மாதிரி எழுதி ஒன்று பழகுங்க. அப்படி ஒன்று எடுத்து நீங்கள் ஷூட்டு கூட பண்ணிவிட்டு இதை நீங்கள் போய் யார்கிட்டயா காமிச்சிங்கன்னா கூட தே வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரைட்டிங் நாலேஜ். ஃபஸ்ட்டு அதை எடை போடுவாங்க படம் பார்த்துட்டு. நல்லா எழுதுறாரு, நல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டை பயங்கரமாக சொல்ல வராப்புலன்றது ஒரு ரைட்டராக உங்களுக்கு மேலே ஒரு ரெஸ்பெக்டை வந்து அது கொடுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் காட்டுறவங்களுக்கு. அடுத்தது நீங்கள் விஷுவல் குவாலிட்டி என்ன வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு உங்ககிட்ட ஃபினான்ஸ் இல்லாமல் இருக்கலாம், நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, அதனால் எடுக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சொல்ல வந்த அந்த கருத்து நல்ல சீனாக இருந்ததுன்னா, நீங்கள் வெறும் 2 ஷாட்டு ஓடிஎஸ் வச்சு 3 ஷாட்டில் ஒரு சீனை சொன்னாலும் இன்றைக்கி ஆடியன்ஸ் பார்க்க ரெடி, இஃப் த சீன் இஸ் ரியலி குட். அதுக்கு தான் நமக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இங்கே தேவைப்படல. அப்போ ஒரு கதையை வந்து நல்லா சொல்லணுன்றது தான். அதனால தான் பாக்கியராஜ் சார் ஏன் கிங்குன்றாங்க ஸ்க்ரீன் பிளேலன்னா, அவர் சீன் பயங்கரமாக எழுதுவார், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அவருக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல் ஆடியன்ஸ் தான் இருந்தாங்கன்றது தான் எனக்கும் அப்போலேருந்தே எனக்கு வர நியூஸும் அவருக்கு எல்லாருமே அதுதான் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு டயத்தில் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் க்ரேஸாக இருந்தாங்க அவர் மேலே. ஏன் அப்படின்னா அவர் வந்து அவரோட சீன் ஸ்ட்ரக்சரு ஃபஸ்ட் டைமாக அவர் வந்து இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிற, எதுக்கு நான் இது வந்து அவுட் ஆஃப் த டாபிக் தான் போகிறேன், பட் ஸ்டில் வி வாண்ட் டு நோ. ஒரு செக்ஷுவல் திங்கை வந்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னா அதுக்கு எத்தனையோ வழி இருக்குது பேசுறது. ஆனால் விரசமே இல்லாமல், ஒரு முகம் சுளிக்காமல் ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி சொல்கிறதுல அவர் பயங்கர தேர்ந்தெடுத்த கலை அவருக்கு வந்ததுனால அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் பயங்கரமாக வந்துட்டாங்க. ஸோ இதுதான் அவரோட ரைட்டிங். இது மாதிரி அவர் சீன் எழுதுனது அதெல்லாம் தான் அவருக்கு வந்து அந்த வந்து ஃபேன் கிளப்பை வந்து வாங்குச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே கோத்தாருன்னு அதுதான் நம்மளும் கற்றுக்கணுன்ற. நமக்கு ஒரு நல்ல சீன் எழுத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நல்ல சீனாக சொல்கிறேன், எனிதிங் இட் வில் டெஃபினெட்லி உங்களால் ஒரு நல்ல கதையை கொடுத்துட முடியும் அப்படின்றது தான். ஸோ அதுக்கு தான் இந்த சீனை வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு காமிச்சேன். இது வந்து இன்னும் நிறையா சீன்ஸ் இருக்கும், பட் ஸ்டில் இந்த சீனில் உங்களுக்கு ஒரு டைனமிக்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் கம்போசிஷன் மட்டும் பாருங்கள். இப்போ ஐடியா நான் சொல்லிட்டேன், வி ஆர் வாட்சிங் த சேம் திங். இங்கேருந்து ஷார்ட் கம்போசிஷன் இந்த பவர் டைனமிக்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கேரக்டர் ஐ பிளிங்க் பண்ணிங்கன்னா தே வில் ஆடியன்ஸ் வந்து கட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ஒரு டைலாக் டெலிவரி பண்ணுறீங்க, ஒரு இன்டென்ஸான சீன் எப்படின்னா
தே வில் அது வரைக்கும் அப்படியே பார்ப்பாங்க, டக்குன்னொடனே ஒரு சின்ன மூமெண்ட் இருந்தோடனே தே வில் கோ அவேன்னுவாங்க. ஸோ அந்த சைக்காலஜிக்காக அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் மோஸ்ட்லி படத்தில் நான் பிளிங்க் பண்ணாலே அந்த ஷார்ட்டை கட் பண்ணிட்டு கட்டுன்னு மைக்கில் கட் அப்படின்ட்டு சாரி தானா பிளிங்க் ஆயிடுச்சு ஒன் மோர் அப்படின்னுருவேன். ஸோ எதுக்குன்னா இந்த கேரக்டருக்கு அது தேவைப்படுது, எல்லா கேரக்டருக்கும் இல்லை அந்த இதில். ஸோ அப்போ இது வந்து சொல்லும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு எதுக்குன்னா ஆடியன்ஸோட நீங்கள் ரூட் பண்ணணும்னு ஒரு கேரக்டர் நினைக்கிறீங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக வரும்போது டிஸ்ட்ராக்ஷனாக எதுவுமே வைக்காதீங்க. அது ஈவன் ஐ பிளிங்காக இருந்தாலும்ன்றது தான், அதான் ரீசனாக இருக்குது. அது எல்லாருமே மோஸ்ட்லி நல்ல ஆக்டர்ஸ் அவங்களே ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அதை மீறி நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தெரியும் ஃபீல்டுக்குள்ளே டப்புன்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எப்படின்ட்டாங்கன்னா சாரி ஓகே ஒன் மோர் அப்படின்வாங்க. அவங்களுக்கு தெரியாது எதுக்கு சொல்கிறாங்கன்னு. டேரக்டருக்கு மேபி மானிட்டர் பார்க்குறவங்களுக்கு தெரியும், சுற்றியில் இருக்கிறவங்களுக்கு மேபி எதுக்கு திடீர்னு ஒன் மோர்னாருன்னாங்க, அவர் டப்புன்னு கண்ணை அவர் சிமிட்டி இருப்பார் மேபி. ஸோ அது சில நல்ல ஆக்டர்ஸ் கிட்ட வந்து அது இருக்கும். ஸோ சில கேரக்டருக்கு நீங்கள் வந்து அது ஒரு ட்ரைட்டாகவே கொடுக்கறது பெட்டர். அது வைக்கலாம், அதான் வைக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அதாவது வைக்கலாம். இப்போ இந்த கேரக்டர் வந்து அது பவர்ஃபுல்லாக ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஆடியன்ஸ் அவே ஆகக்கூடாதுன்ற ஒரு அண்டர்லைன் சப்டெக்ஸ்ட் அது எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஆனால் யூஸ்வலாக வைக்கலாம், நீங்கள் அது எதுனாலும் வைக்கலாம். இப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க அதில் வைக்கலாம், அவர் வைக்கப்படுறான்னு ஒன்று வச்சிட்டிங்கன்னா வச்சு தானே ஆகணும். இல்லை அவன் ஏதோ தயக்கமாக ஏதோ சொல்ல வரான், அவன் கண்ணு சிமிட்டுறான்னு அங்கெல்லாம் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கும்போது அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பயங்கர இன்டென்ஸான சீனுன்னு வைங்க, ரொம்ப அழுகும்போது கண்ணு சிமிட்டிக்கிட்டு இருந்தா அதுவெல்லாம் ஒர்க் ஆகாது. அது என்னன்னா பேசிக் ரூல் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆடியன்ஸ் இந்த சீன்ல உள்ள வராங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. அதுல ஒன்றும் ஐ பிளிங்க்கும் சொல்றேன், அந்த அளவுக்கு மைன்யூட்டா நம்ம கவனிச்சோம்னா அந்த சீன் நல்லா வரும். அதுக்கு தான் ஓவர் த ஷோல்டர் ஷாட் யூஸ்வலா என்ன அப்படின்னா ஒரு 2 பேரும் டிபெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அது யூஸ்வலாக வைப்பாங்க. அதாவது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது, இல்லை நான் உங்களை சார்ந்து இருக்கேன் அப்படின்னா அது பெட்டர். அந்த கான்வர்சேஷன் வந்து 2 பேருக்கு நெருக்கமாக க்ளோஸாக ஒன்று காட்டும். ஃபோர்க்ரவுண்டில் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும்போது அவங்க 2 பேரும், அதாவது உங்களுக்கு வெறும் சின்ன நீங்கள் வந்து அவருக்கு நேராக உட்காந்து பேசுகிற மாதிரியான கேமரா நீங்கள் வைக்கல, எனக்கு பின்னாடி வச்சிருக்கனால அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க நெருக்கமானவங்க அப்படின்னு ஃபீல் கொடுக்க. இப்போ எனக்கு இந்த டைனமிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சீனோட டைலாக்ஸில் தான் அது இருக்குன்றேன். இப்போ எனக்கு வந்து சாரிப்பா இதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடந்திருக்கும், சாரி பண்ண தெரியாமல் கத்திட்டேன் அன்னைக்கு, இதெல்லாம் மனசில் வச்சுக்காத, நீ எனக்கு அந்த இதை பூரா அந்த ஃப்ளைட் டீலை முடிச்சு கொடுத்துருன்னு சொல்கிறது தான். ஸோ அதுக்கு தேவையை சொல்லிடுச்சு. இப்போ அந்த கேரக்டர் அடுத்து என்ன சொல்லுதுன்னா, எதுக்காக நான் அந்த டீலை எடுத்தோம் அந்த ட்ராகனை பார்க்கணுன்னு, எனக்கு உன் பாஸை பார்க்க வேணான்றேன், இனிமேல் எனக்கு என்ன நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது இண்டிபெண்ட்டாக இருந்தோன்னே இப்போ சஜஷன் வருது. ஏன் அப்படின்னா அந்த கேரக்டர் இதை நம்பி உட்கார்ந்துருக்கு, இதுகிட்ட ஒரு டீல் கொடுத்துருக்கு. அப்போ என்னன்னா அதுக்கு இண்டிபெண்ட்டாக இப்போ எனக்கு வந்து சுனில் சாருக்கு வைக்க முடியாது, ஏன்னா அவர் வந்து என்ன அது இப்படி சொல்லிட்டா அப்படின்னு வைக்க முடியாது. இங்கே வச்சாதான் அது இப்போ வந்து இவனை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சீனில் காட்டணும். இப்போ இவன் இண்டிபெண்ட் ஆகிட்டான், ஆனால் அந்த கேரக்டர் வந்து இவனை டிபெண்ட் பண்ணி இல்லை அது புரிஞ்சுக்கோ பிரச்சனை இருக்குது நான் வாக்கு கொடுத்துட்டேன் இதெல்லாம் சொல்லணும்னா இப்போ நான் ஷோல்டர் ஷாட்டிங் தேவைப்படுது. அதான் யாரை நம்பி அதான் என்னன்னா நீங்கள் உள்ள எல்லாமே ஓடிஎஸாக தான் வைக்கணுன்றது கிடையாது. உங்களுக்கு அந்த சீனில் ஒரு கேரக்டர் இன்னொருத்தவங்களை நம்பி ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நீங்கள் வைங்கன்ற. இதுலேயுமே இருக்கும் 3 ஷாட்டு கண்டினியூஸாக ஓடிஎஸ் வரும், அதுக்கப்புறம் இண்டிபெண்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னா சாரி கேட்க மாட்டேன்னும் போது நான் ஏன்டா கேட்கணும் சாரி அப்படின்னா அதுக்கு ஈகோ வரும்போது இண்டிபெண்ட் ஷாட்டு. அதுக்கு தான் இந்த டைனமிக்ஸ் வைக்கிறது. ஆமாம் ஆமாம், அது வந்து ஃபுல் ஸ்கிரிப்டில் தான் அது பேச முடியும். அதாவது எப்படின்னா யூஸ்வலி அது 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் ஒரு ஐடியா இருக்கும்ல. இப்போ 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது செட்டப் வேர்ல்டு செட்டப்பு, அதுக்கான கிரைசிஸ் ரெசல்யூஷன்னு சொல்லி 3 இருக்கும் அதில். ஆக்சுவலி இப்போ ஆக்ட் 1ல் வந்து நீங்கள் ஒரு வேர்ல்டை வந்து செட் பண்ணுவீங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இதில் நீங்கள் பார்க்க போகிற கதாபாத்திரங்கள்லாம் இந்த வேர்ல்டில் இருக்குது அப்படின்னு ஒரு உலகத்தை நம்ம செட் பண்ணிடுவோம். இதான் ஆக்ட் 1ன்னுவாங்க. ஆக்ட் 2 அப்படின்றது என்னென்னா, இந்த கதாபாத்திரங்களுக்கு ஒரு தேவை வர இடத்துல ஆக்ட் 1 முடிஞ்சிடும். ஆக்சுவலாக இனிமே இந்த கதையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லுவோம். ஸோ ஆக்ட் 1 வரைக்கும் இது. ஆக்ட் 2 வந்து இந்த தேவையை அந்த கதாபாத்திரம் அடையறதுக்கு பயணிக்கிற அந்த பாதையில் வர ஹடில்ஸு சோதனைகள் எல்லாமே ஆக்ட் 2ல், அதான் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்ட் 2ல் அந்த பாதையில் போகும்போது என்னென்ன ஹடில்ஸ் வருதுன்னு. இப்போ இது வந்து ஹாலிவுட்டுக்கு இந்த ஆக்ட் 3 ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகும் யூஸ்வலி.
நமக்கு நடுவில் இன்டர்வல்னு ஒன்று போட்டுருவாங்க. ஸோ அப்போது நமக்கு மிட் பாயிண்ட்னு ஒரு கான்செப்ட் வருது. ஸோ அது என்னன்னா அதுக்கு தான் என்ன அந்த ஆக்ட் 3ல அப்போ வந்து இது ஆக்ட் 4ன்றது மிட் பாயிண்ட் வைக்கிறதுனால ஆக்ட் 4 கிடையாது. அப்போ நமக்கு ஆக்ட் 2ல வந்து ஒரு சின்ன பிரேக் விழுகுது. ஆக்ட் 2A 2Bன்னு ஆயிடுது நமக்கு இந்தியன் ஃபார்மேட்டுக்கு. இல்லைன்னா ஆக்ட் 2 கம்ப்ளீட்டாக ஹாலிவுட் படம்லாம் அப்படி இருக்கும். ஆக்ட் 3 தான் அடுத்தது. ஸோ இப்போ ஆக்ட் 2ல போகும்போது அந்த கோலை நோக்கி நான் போகிறேன். எனக்கு வந்து வர ஹர்டில்ஸு கிரைசிஸ் எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணிட்டு அப்படி போய் நிற்கிறேன் ஒரு இடத்துல அப்படின்னா, இது வரைக்கும் அந்த கதாபாத்திரம் வந்து அந்த இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு ஒரு தேவை, நான் போகிறேன், ஆனால் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அந்த ட்ராவலை எடுக்கும். இன்டர்வலில் காலை வச்சதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், என்னால் திரும்பி போகவே முடியாது போல, இதுக்கப்புறம் இப்படி தான் எனக்கு ஒரே ஆப்ஷன் அப்படின்னு அந்த கதாபாத்திரத்துக்கு தெரிய வர இடம் தான் இந்தியன் கான்செப்டில் மிட் பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இங்கே வந்து அந்த ஆக்ட் 2 வந்து பிரேக் விழுகுது இந்த இடத்துல. ஸோ இதோட மிரர் ஷாட் தான் ஆக்ட் 2ஓட எண்டாக இருக்கும். ஐ மீன் மிரர் சீனாக சொல்கிறேன். இப்போ இன்டர்வலில் வந்து பாட்ஷா வச்சுக்கலாம், எல்லாருக்கும் தெரியும். ஸோ பாட்ஷா வந்து அவர் வந்து மாணிக்கமாக வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பார், கடைசியில் எல்லாத்தையும் அடிச்சுட்டு பாட்ஷான்றாரு. ஸோ இப்போ ஆக்ட் 1 என்னன்னா, அவர் ஒரு ஆட்டோக்காரன் சண்டையை பார்த்தா பயப்படுவார், அவருக்கு ஒரு ஃபேமிலி, ஆனால் அவருக்கு தம்பி வந்து ஒரு ரோகான ஒரு போலீஸ்காரன், அவன் வந்து எவனாலும் அடிச்சு எதுனாலும் கேட்குற ஒரு போலீஸ்காரன். அந்த வேர்ல்டு அழகாக செட் பண்ணிட்டாரு, தங்கச்சிக்காக எது வேணாலும் பண்ணுவாங்கன்னு. இது ஒரு வேர்ல்டு செட்டப்பு. ஆக்ட் 1 முடிகிற இடம் என்னன்னா, இவருக்கு வந்து ஒரு பழைய வாழ்க்கை இருக்கு போல இருக்குன்ற ஒரு இடத்துல வந்து ஆக்ட் 1 முடிஞ்சு ஆக்ட் 2 ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா அங்கதான் டிஜிபி சீன் வரும். அவருக்கு டிஜிபி சீன் என்னன்னா, இவர் நடந்து வரும்போது தான் வந்தது பாட்ஷாவா அப்படின்றது. ஸோ அப்போ அந்த ஆக்ட் 2ல இவருக்கு வந்து ஆக்ட் 2 ஸ்டார்ட் பண்ணும்போது இவருக்கு பெரிய ஏதோ இவர் நம்ம நினைக்கிற மாணிக்கம் இல்லை, அப்பப்போ கிளிம்ஸ் இருக்கலாம், ஆனால் இவர் வேற மாதிரி டிஜிபியே எந்திரிச்சு நிற்கிறாருன்ற அளவுக்கு ஒரு கேரக்டர்ன்றது வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆக்ட் 2ஓட மிட்டு நமக்கு 2Aன்னு வச்சுக்குவோம் இப்போதைக்கு நம்ம ஃபார்மேட்டுக்கு. 2Aவோட எண்டு என்ன வருதுன்னா, மாணிக்கம் பாட்ஷாவா மாறுறது. இப்போ பாட்ஷாவா மாறினதுக்கு அப்புறம் இனிமேல் அந்த கேரக்டர் மாணிக்கமா வாழ முடியாது. இனிமே நான் பாட்ஷாவா மாறிட்டேன், அடிச்சிட்டேன், கையை வச்சுட்டேன், இனிமே வருவானுங்க இறங்கி, இனிமே வேற வழியே இல்லை, நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த கால் வைக்கிறது தான் செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் சீன். ஸோ இதுக்கப்புறம் நோ பாயிண்ட் ஆஃப் லுக்கிங் பேக். அந்த கேரக்டர் மறுபடியும் மாணிக்கமா போக முடியாது. ஸோ அதுதான் நம்ம ஊர்ல வந்து மாஸ் ஏன் ஏத்துறதுன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கிம்மிக்ஸ் தான். அது இது ஒரு ஃபார்மேட்டாவே வச்சு நம்ம பண்ண முடியும். அது நீங்க கேட்கறதுக்கு ஆன்சர் பண்றேன்னு தெரியல, பட் ஆக்ட் 2ன்றது வந்து இந்த இதுல வரும். ஸோ மிட் பாயிண்ட் இதோட மிரர், அதுதான் ஆக்ட் 2ஓட எண்டுன்னுவாங்க. எப்படின்னா, இப்போ நான் வந்து பாட்ஷாவா ஆயிட்டேன், இனிமே அடிதடி தான், இறங்குறேன், எவன் வந்தாலும் வா அப்படின்ட்டு நான் உள்ள இறங்குறேன். ஆனா உள்ள இறங்கும் போது அந்த இப்ப நான் வந்து யாராலையும் என்ன அடிக்க முடியாதுடா வாங்கடான்னு நிக்கிற ஒரு கேரக்டர் ஆக்ட் 2ஓட எண்டில் என்ன ஆகும், நான் எல்லாரையும் அடிக்க முடியாது, எங்க அப்பா சத்தியம் வாங்கிட்டாரு, ஏன் நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னா, நீ யாரையும் இனிமே எதையும் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கும் போது அவர் ஃபேமிலி எல்லாருமே அங்க எது சாவுறாங்கன்ற மாதிரி அவங்க இதுல வாட் எவர் அவங்க அப்பா சாவுறாருன்னும் போது அவர் கடைசியா அந்த சத்தியம் பண்ணதுதான் ஆக்ட் 2ஓட எண்டா முடியுது. அப்ப மறுபடியும் மாணிக்கத்துக்கு வருது கதை ஆக்ட் 2ஓட முடிவுல. இப்ப மாணிக்கத்தை எப்படி பாக்குறோம், ஓ இன்டர்வல்ல பாட்ஷாவா பார்த்த கேரக்டர், ஆனா மாணிக்கம் அடிக்க முடியாது போல, மறுபடியும் கொல்லாதன்னு சத்தியம் வாங்கிட்டாருன்னு. அப்போ இன்டர்வல்ல காமிச்ச மாஸ் என்னவா காமிச்சோமோ அதோட மிரர் நீங்க வச்சுட்டீங்கன்னா ஈஸி டு ரைட். அந்த அதை நோக்கி, அதாவது உங்களுக்கு எழுதவே முடியல, ஸ்ட்ரக் ஆகிட்டா, ஒரு கதையை எப்படி ஃபார்ம் பண்ண தெரிலன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் 1 ஸ்டார்ட் ஆகிற இடம் இப்படி ஒரு கேரக்டர்னு வச்சுட்டு, அடுத்தது ஆக்ட் 1ஓட எண்டு இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவைன்னு எழுதிட்டு, இனிமேல் இதுதான் கதை அப்படின்னு எழுதிட்டு, இன்டர்வல் பாயிண்ட்ல இந்த கதாபாத்திரம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேலே திரும்பியே போக முடியாதுன்னு ஒரு இடத்துல வந்து ஃபேஸ் பண்ணுதுன்ற பாயிண்ட்டையும் எழுதிட்டு, 3வது பாயிண்ட் 4வது இன்டர்வலுக்கு அப்படியே ரிவர்ஸ் பாயிண்டா நீங்க ஒன்று அங்கே எழுதிட்டீங்க, அதுதான் ஆல் இஸ் லாஸ்ட்னு சொல்றது. ஆக்ட் 3 ஸ்டார்ட் பண்ற இடம் அது வந்து ரெவலேஷன் ஆர் ரைசிங் என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், பேரு தான் அது. அங்கேருந்து அந்த கதாபாத்திரம் இதுக்கு மேலே நான், அதாவது இன்டர்வல்ல நோ பாயிண்ட் ஆஃப் லுக்கிங் பேக், என்னால் திரும்பி பார்க்க கூட முடியாது, நான் இனிமேல் எதுனாலும் ஸ்டெப் ஃபார்வர்டுன்னு வரும்போது ஒரு இடத்துல எல்லாத்தையும் இழக்கும். இதுக்கப்புறம் என்னன்னா 2 சாய்ஸ் தான், ஒன்று நான் உயிரை கொடுக்கணும், இல்லை எதுனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நான் கோலையாக தான் திரும்பி போகலாம், ஆனால் திரும்பி போனால் என்னை கொண்டுருவானுங்க என் ஃபேமிலி அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஸோ இங்கேருந்து கேரக்டர் ரைஸ் நீங்கள் கொடுத்து கிளைமேக்ஸ் எழுதுறது. இது நான் ஆக்ஷன் ஃபிலிமாக பாட்ஷாக்கு வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.